ஜாதி மதம் சாராதவர் அப்படின்னு சான்றிதழ் வாங்கியிருக்கீங்க. அது அவசியம் நினைச்சீங்களா? சாதி மதம் அற்றவர் என்ற ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிற எனக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கு. உங்களுக்கு மதம் இல்லையா? இல்லை. நீங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களா? இல்லை. நீங்க கம்யூனிஸ்டா? ஆமா, கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்த எல்லாமே வந்து சரிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மகள்களுக்கு ஒரு இந்து பெயரோ இல்ல முஸ்லீம் பெயரோ கிறிஸ்தவ பெயரோ எதிர்க்க வைக்க எந்த மதமும் இல்லை அப்படின்னு சொல்வதற்கான ஒரு பிரச்சாரத்துக்கான வழியாக இந்த பெயர்கள் பயன்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லணும். அடிப்படையில் நீங்க இந்துத்துவக்கு எதிரான? ஆமா. இஸ்லாமியோ கிறிஸ்டியானிட்டி இந்த அளவுக்கு எதிர்ப்பீங்களா? நான் நிச்சயமா எதிர்ப்பேன். ஜாதி என்பது அடிப்படையில் இன்னைக்கு இடஒதுக்கீடுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கு. இடஒதுக்கீடுக்கு நான் எப்பவுமே ஆதரவானவள் தான். இப்ப இருக்கிற கமிஷன் சரியான கமிஷன் இல்ல. அவர்களுடைய நிலைப்பாடு வந்து முழுமையாக இல்லை. நீங்க நக்சலைட் அமைப்புகளை ஆதரிக்கிறீங்களா? இந்த கேள்வி தவிர்க்கலாம் நான் நினைக்கிறேன். வாக்களிக்கிறீங்களா? மாட்டேன். வணக்கம் நண்பர்களே. ஜாதி மதத்தை ஒழிக்க முடியுமா? சான்றிதழால் இது சாத்தியமா? இதற்கு ஜாதி மதம் சாராதவர் என்று சான்றிதழ் பெற்றுள்ள ஸ்னேகா பார்த்திபராஜாவின் பதில் என்ன? வணக்கம். வணக்கம் சார். ஜாதி மதம் சாராதவர் அப்படின்னு சான்றிதழ் வாங்கியிருக்கீங்க. அது அவசியம் நினைச்சீங்களா? நிச்சயமா அது அவசியம் நினைச்சதுனால தான் அப்படி ஒரு சான்றிதழ் வாங்கியிருக்கேன். எதுக்கு அவசியம் நினைச்சீங்க? சாதி மதம் அற்றவர் என்ற ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிற எனக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கும், ஒரு அங்கீகாரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அந்த சான்றிதழ் வாங்கியிருக்கேன். அரசாங்கம் கொடுக்கணுமா? அதை அரசாங்கம் அதை அங்கீகரிக்கணுன்றது அவசியம் இல்லை. அரசாங்கம் அங்கீகரிக்கலைனாலும் அந்த வாழ்க்கை முறைக்குள்ள தான் இருக்கவும் போகிறோம். ஆனாலும் அரசு அங்கீகாரம் என்பது இந்த சாதி மத கட்டப்பின் மேலே இருக்கக்கூடிய ஒரு அரசே இதை அங்கீகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டுடைப்பு. அப்படி அதுக்காக தான் அந்த சான்றிதழ் வாங்க. ஒரு சான்றிதழ் அரசாங்கம் கொடுத்துட்டா ஜாதி மதம் சாராதவர் அப்படிங்கிற அடையாளம் கிடைச்சிருமா? அது அரசாங்கம் கொடுத்ததுனால மட்டும் எனக்கு கிடைச்சதில்லை. நான் என்னுடைய வாழ்க்கை முறை மூலமாக இவங்க சாதி மதம் சாராதவர்னு என்னை சுற்றி இருக்கவங்களும் என்னை பார்க்குறவங்களும் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது சான்றிதழ் பெறுவதன் மூலமாக மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு அதிர்வை உருவாக்குறது அப்படிங்கிற விஷயம் தான். நீங்கள் அந்த சான்றிதழ் பெற்ற பிறகு எல்லா ஊடகங்களும் உங்களை பேட்டி எடுத்தன, எல்லாருமே உங்களுடைய பணிகளை உங்களுடைய செயல்பாடு எல்லாமே முன் வச்சது. இதன் மூலம் ஜாதி மதம் சாராத ஒரு நிலையை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைச்சீங்களா? இதன் மூலம் மட்டுமே அது சாத்தியம்னு நான் எந்த இடத்துலையுமே பதிவு பண்ணலை. சான்றிதழ் பெறுவதனால சாதி ஒழிஞ்சிரும், இல்லை சான்றிதழ் பெறுவதனால மக்கள் எல்லாமே அப்படி மாறிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லவும் இல்லை. இது ஒரு அதிர்வு. இதன் மூலம் ஏற்படக்கூடிய விவாதங்களும் போராட்டங்களும் இது வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு தளங்களில் இது வந்து சாதிங்கிற கட்டமைப்பை கட்டுடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் வலியுறுத்துகிறேன். சாதி பிறப்புக்கான ஒரு மூலத்தை அழிக்கிறதன் மூலமாகத்தான் அதை வந்து அழிக்க முடியுமே தவிர சான்றிதழ் மூலமாலாம் அதை அழிச்சிட முடியாது. மதம் சாராதவர் உங்களுக்கு மதம் இல்லையா? இல்லை. மதம்னா என்ன? மதம்ங்கிறது ஆதியில் வந்தது இல்லை, பாதியில் வந்த விஷயம்தான். தமிழர்களாக நம்ம வந்து ஒரு இனமாக ஒரு தேசிய இனமாக மொழி அடிப்படையிலான ஒரு குழுக்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இல்லாமல் மதம் அப்படிங்கிறது கடவுள் சார்ந்த விஷயமாக ஒரு வழிபாடு சார்ந்த விஷயமாக அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி வந்து ஆதியில் இல்லாததுனால நான் அந்த பூர்வத்திலிருந்து தான் வந்திருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் மதம் எனக்கு இல்லை. கடவுள் வார்த்தை பயன்படுத்துறீங்க. அந்த கடவுள்னு சொல்லப்படுகிற விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எந்த சக்தியும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் விஞ்ஞானபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் நம்புகிறேன். ஏதோ ஒரு சக்தி தான் இயக்கிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு சக்தியை வழி நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒரு நடக்குது, இது நல்லது, இது கெட்டது, நல்ல காலம், இது இதனால் நடந்திருக்கு, நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன் இப்படிங்கிற வார்த்தைகள் மூலம் ஒரு ஆன்மீகம் விதைக்கப்படுது நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. காலம் வந்து நல்ல காலம் கெட்ட காலம்லாம் ஒன்றும் கிடையாது. விஞ்ஞானபூர்வமாக ஒரு அறிவியல் பூர்வமாக கடவுள் இல்லைங்கிறத ஏற்றுக்கிட்டவங்க நிச்சயமாக அப்படியான ஒரு உணர்வுக்குள்ளே போகவே மாட்டாங்க. இது நல்லது நடக்குது, நல்லது நடக்கலை, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகவே மாட்டாங்க. அது மாதிரி அடிப்படையிலேயே எனக்கு அந்த மாதிரியான கடவுள் சார்ந்த நம்பிக்கைகள் இல்லை. நீங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களா? இல்லை. நீங்கள் கம்யூனிஸ்டா? ஆமாம். கம்யூனிஸ்ட்னா என்ன? கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறவங்க மக்கள் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் கம்யூனிஸ்ட். எல்லாரும் கிடைச்சிருமா? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறதுக்கான சமூகத்துக்காக தான் நம்ம போராடுறோம். கம்யூனிஸ்ட் நாடுகள்லாம் உலக அளவில் சரிஞ்சிட்டு இருக்கு. அது சரிவுன்னு சொல்ல முடியாது. அது பின்னாடி அவங்க எடுத்துக்கொண்ட கொள்கை முடிவின் அடிப்படையில் அவங்க அந்த அரசியலை வந்து முழுமையாக பற்றி கொண்டு அதனுடைய நிலைப்பாடுகளில் செய்த சில தவறுகள் தானே தவிர கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்த எல்லாமே வந்து சரிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டா அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். என்ன தவறு பண்ணாங்க? ரஷ்யாவில் நடந்த தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து அவங்க முதலாளித்துவத்தை வந்து சமரசம் பண்ணிக்கிட்டது அப்படிங்கிற விஷயம் வந்து அதுக்கு காரணமாக இருக்கலாம். முதலாளித்துவத்தை சமரசம் பண்ணாமல் இருக்க முடியுமா? அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கம்யூனிஸ்ட் நாடாக இருக்க முடியும். இந்த அளவுக்கு கம்யூனிஸ்டா? இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள்லாம் கம்யூனிஸ்டா? இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு சிக்கல் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னும் பொழுது அதை தொடங்குவதற்காக அவங்க வச்சிருந்தக்கூடிய ரஷ்யாவில் வச்சிருந்த அதே நிலைப்பாடு இங்கே வைக்கல.
எடுத்தோடனே அதை வெளிப்படை கட்சியாக அமைக்கிறது அப்படிங்கிறதும் பாராளுமன்ற சட்டமன்ற அமைப்பு முறைக்குள்ள அவங்க போகிறது அப்படிங்கிறதுமே முதல் முரண்பாடாக இருந்தது. அதுலேருந்து விலகி நிறைய எம்எல் மூமெண்ட் வந்தாங்க. எம்எல் மூமெண்ட்லேருந்து நிறைய நிலைப்பாடுகளோடு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளும் இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் எல்லாமே இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் எல்லாமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா? அப்படி சொல்ல முடியாது. வெளியில் மேடைகளில் இருக்கக்கூடியவங்க பேசுறது கடவுள் நம்பிக்கை மறுப்பு பேசுகிறவங்க எல்லாமே உள்ளேயும் அப்படியே இருக்காங்கன்னு சொல்ல முடியல. அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. நேர்மையாக தங்கள் பேசுவதையே செயலாகவும் செயலையே பேசுவதாகவும் இருக்கவங்களும் இருக்காங்க. கம்யூனிச கொள்கையோடையும் கடவுள் மறுப்பு கொள்கை என்ன சம்பந்தம்? கம்யூனிச கொள்கை என்பதே விஞ்ஞானபூர்வமான கொள்கை தான். அப்போ கடவுள் மறுப்புன்றதும் விஞ்ஞானம் சார்ந்த கொள்கை தான். சமூக விஞ்ஞானத்தையும் அறிவியல் விஞ்ஞானத்தையும் சேர்ந்து புரிஞ்சுக்கிறது தான் ஒரு கம்யூனிஸ்டனுடைய அடையாளமாக இருக்க முடியும். கடவுள் இருக்கார் இல்லை, இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? கடவுள் இல்லை. கடவுள் இல்லைன்னு நினைக்கிறதுக்கு எதுக்கு மறுக்கணும்? கடவுள் தான் இல்லை இல்லை, கடவுளுக்கு சக்தி இல்லை, அது எதுக்கு மறுக்கணும்? கடவுள் இருக்காருன்னு சொல்றதுனால மறுக்கணும், இருக்காருன்னு சொல்றவங்களுக்காக மறுக்கணும், இருக்கிறாருன்னு நம்புறதுனால அதை மறுக்கணும், அந்த நம்பிக்கையை மறுக்கணும். முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமா ஆகிவிட்டால் அந்த பிம்பம் அந்த கட்டமைப்பு எதுக்கு? அந்த பிம்பம் அந்த கட்டமைப்பு மார்க்ஸ் சொன்ன மாதிரி தான். கடவுள் என்ற ஒன்றை மனிதன் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் எல்லாரும் வந்து பைத்தியமா மாறி இருப்பாங்கன்னு. அப்படி ஏதோ ஒரு நம்பிக்கைக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக தொடங்கப்பட்டது அந்த கடவுள் மதம். அவரே தான் சொல்றாரு மதம் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் காரணம். உலகம் முழுக்க இருக்கின்ற பல்வேறு நாடுகளில் கம்யூனிசம் இருந்த நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகளில் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் இந்த மாதிரி அம்சங்கள் எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த அம்சங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மதத்தை மறுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் தானே? பெருசா இருக்குன்றதுனால அது பெரிய விஷயமும், அது குறைவான எண்ணிக்கையில் சிறுபான்மையர் தான் கடவுள் மறுப்பை பேசுறாங்கன்றதுக்காக இது சின்ன விஷயம் அது பெரிய விஷயம்னு நம்ம அளவின் அடிப்படையில் அதை அளவிட முடியாது. அது தத்துவத்தின் அடிப்படையில் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் அதை அளவிட முடியும். அப்படி பார்த்தா உயர்ந்த சித்தாந்தம் அப்படிங்கிறது கம்யூனிசம் மார்க்சிய சித்தாந்தம் தான். உங்களுக்கு 3 மகள்கள், 3 பேருக்குமே மதம் சார்ந்த பேர் ஹிந்து, கிறிஸ்தவ, முஸ்லீம் மதம் சார்ந்த பேர் தான் வச்சிருக்கீங்க. காரணம் என்ன? மதம் சார்ந்த பேர் அப்படிங்கிறத விட நான் அதை சிறுபான்மை மக்களுக்கான ஆதரவாக அப்படின்னு யோசிச்சு தான் அதை வச்சேன். தமிழ் பேராசிரியருடைய பிள்ளைகளுக்கு தமிழ் பேரை வைத்திருக்கலாமே, இல்லை இயற்கை சார்ந்த மரம் செடி கொடி அப்படின்னு நிறைய பேர் இருக்கு அப்படி கூட வச்சிருக்கலாமே அப்படின்னாங்க. அதை ஏதாவது ஒரு மதத்துக்குள்ள குறிப்பா வர்ணாசிரம முறை இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ பெயராக அதை வந்து ஏற்றுக்க கூடாது, இந்து பெயராக அதை அவங்க புரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுனால தமிழ் பெயரை தவிர்த்துட்டு நான் வந்து இந்த பெயரை வைத்திருக்கேன். எதற்காக நீங்கள் ஜாதி மதம் சாராதவர் அப்படின்னு சான்றிதழ் வாங்குற நீங்க உங்க பெண்களுக்கு, உங்களுடைய மகள்களுக்கு ஒரு இந்து பெயரோ இல்ல முஸ்லீம் பெயரோ கிறிஸ்தவ பேரோ எதற்கு வைக்கணும் அவசியம்? அதுக்கு அவங்க அப்படிதான் அறியப்படுவாங்க. இல்ல இந்து பேர் எதுவும் இல்லை. ஆதிரை அப்படிங்கிறது ஒரு புத்த மதம் சார்ந்த மணிமேகலை கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மணிமேகலை காப்பியத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தினுடைய பெயர். மற்ற பெயர்கள் இஸ்லாம் பெயர்களும் கிறிஸ்தவ பெயர். எதற்காக வைக்கணும்? ஒரு இஸ்லாம் கிறிஸ்தவ பெயர்களுக்கு எது மகளுடைய அடையாளம் எதற்கு? இல்ல இது வந்து ஒரு பிரச்சாரம் சார்ந்த விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். அதாவது நான் வந்து மதங்கள் அற்று இருக்கிறேன் அப்படிங்கிறத விட எந்த ஒரு பெயரையுமே என்னை இந்த மதம் தான் அடையாளப்படுத்திடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய முக்கிய நோக்கமா இருந்தது. இப்போ இந்த பெயர்கள் வந்து கலப்பு பெயர்களை வச்ச உடனே இது கிறிஸ்டியனா முஸ்லிமான்னு கேட்கும்பொழுது எந்த மதமும் இல்லை அப்படின்னு சொல்வதற்கான ஒரு பிரச்சாரத்துக்கான வழியாக இந்த பெயர்கள் பயன்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லணும். அது மத அடையாளத்துக்காக வைக்கப்பட்ட பெயர்கள்ன்றதை தாண்டி எந்த மதம்னு அடையாளப்பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட பெயர்களா அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த 2 மதங்களை சொல்லுது, 2 மதங்களை சொல்லுதுன்னா 2 மதங்களை சேர்ந்தவர்கள் இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள், 2 மதங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள், அப்படிதான் அடையாளப்படும். இல்ல அப்படி மட்டும் அடையாளப்படுறது இல்லை. ஏன்னா இந்த பேரை கேட்கிற யாரும் வெறும்னா அடையாளத்தோட அது புரிந்து மட்டும் சேர்ந்து கடந்து போறது இல்லை. ஒரு கேள்வியா கேட்கறாங்க, நீங்க எந்த மதம்? கிறிஸ்துவ பேரும் இருக்கு, முஸ்லீம் பேரும் இருக்கு, அப்பா கிறிஸ்டியன் அம்மா முஸ்லீமா இல்ல கலப்பு மதமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கேள்வி கேட்கும் பொழுது அதற்கான பதில்களை பெறும் பொழுது அவர்கள் ஒரு பிரச்சாரர்களாக மாறுறாங்க. நாங்கள் மதமற்றவர் சாதியற்றவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு முறை நிறுவுவதற்கு அந்த பெயர்கள் பயன்படுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மதமற்றவர் என்றால் மதமற்ற பெயர்கள் தான் இருந்திருக்கணும். அதான் மதமற்ற பெயரை வைத்தால் கூட இந்து மதம் என்று நம்மளை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கு. இப்ப நீங்க தமிழ் மொழி பெயர்களை, தூய தமிழ் பெயர்களை வச்சிருக்கிற எல்லாருமே என்ன மதம் கேட்கறது இல்லை, அவர்களை இந்துக்கள் முடிவு பண்ணிடுறாங்க. அப்படி ஒரு முன்முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இது ஒரு கிளர்ச்சி தான், இது ஒரு கிளர்ச்சிக்காக வைக்கப்பட்ட பெயர் தான். இந்து மதம் நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தமிழ் பெயரை வைத்தாலும் கூட இந்து மதம் என்ற முத்திரை குத்தப்படுகிறது. அதுல தப்பிக்க முடியுமா? தப்பிக்கிறதுக்காக தான் பெயர் வச்சிருக்கிறோம், அதற்காக தான் இப்படி ஒரு சான்றிதழ் வச்சிருக்கோம், அதற்காக தான் பிரச்சாரம் பண்றோம், அதுக்காக தான் உழைக்கிறோம், அதுக்காக தான் வேலை பார்க்குறோம். அதையும் தாண்டி தேடி நோண்டி என்னுடைய பூர்வீகத்தை கண்டுபிடிச்சு என் மதத்தையும் ஜாதியையும் கண்டுபிடிச்சு அதன் மூலமாக அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ அல்ல அதை பிரகடனப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதனால அதை கடந்து போயிடலாம். ஏன்னா ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்காக வந்து நம்ம ஒரு முயற்சிகள் செய்யும் பொழுது அந்த முயற்சிக்கு எதிரான வேலைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அதை கடந்து போயிட்டு நம்ம செய்கிற வேலை நிறைய இருக்குது, இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால் நிறைய இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம போயிடலாம். நீங்கள் உங்கள் பேச்சின் ஊடாக வர்ணாசிரம முறைக்கு எதிரானது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆமாம், அதெல்லாம் இன்னும் இருக்கா இல்லையா? இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்,
நிச்சயமா இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து கல்வியினால எல்லாமே வந்துடும், படிச்சா எல்லாமே வந்துடும் அப்படின்னு நினைச்சக்கூடிய ஒரு பிரசிடென்ட் கோயிலுக்குள்ள போனா திட்டு கழிக்க மாட்டாங்க இல்லையா? இன்னும் அப்படி நடந்துட்டு தானே இருக்கு. அதெல்லாம் மாறுவதற்கு இது எப்படி உங்களுடைய நிலைப்பாடு எப்படி? என்னோட நிலைப்பாடு மட்டும் பயன்படும் நான் சொல்லலை, மறுபடியும் நான் அதுதான் பதிவு பண்றேன். இதுவும் ஒரு கல், பல கற்கள் எரிய வேண்டியிருக்கு, அதுல இதுவும் ஒரு கல், அவ்வளவுதான். ஜாதி மத வேறுபாடு இருக்கு, தீண்டாமை இருக்கு, இது எல்லாத்துக்கும் வர்ணாசிரம முறை அப்படின்னு நீங்க சொல்றது மூலம் நீங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது இந்துத்துவத்துக்கு எதிரானவர்கள் அது மாதிரி தானே தெரியுது. எதெல்லாம் சாதிய கட்டமைப்பை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறதோ அது எல்லாத்துக்கும் நான் எதிரானவள். சாதி மத அமைப்பை, தீண்டாமையை வந்து முன்னாடி எப்படி சர்டிபிகேட் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜாதி பிறந்துருச்சு. சர்டிபிகேட்டை பார்த்து யாரும் ரெட்டைக்கு உலை முறை வைக்கல, சர்டிபிகேட்டை பார்த்து யாரும் அந்த தண்ணியை தொடாதன்னு சொல்லலை, அதுக்கு முன்னாடியே சாதி வந்துருச்சு. அந்த சாதிய கட்டமைப்பை எதெல்லாம் பற்றி கொண்டிருக்கிறதோ அது எதுவாக வேணுமானாலும் இருக்கட்டும், எதெல்லாம் பற்றி கொண்டிருக்கிறதோ அதை வந்து இன்னும் நிலைச்சிருக்கிறதுக்கு காரணமா இருக்கும், அது அனைத்திற்கும் நான் எதிரானவள். அடிப்படையில் நீங்க இந்துத்துவத்துக்கு எதிரானவள். ஆமா, இந்துத்துவத்துக்கு எதிராக மட்டும் இருப்பது மட்டுமே போதுமா? நீங்கள் இஸ்லாமுக்கோ கிறிஸ்டியனுக்கோ எதிராக வேண்டிய அவசியம் இல்லையா? இல்ல, மதம் என்ற எல்லாத்துக்குமே எதிரானவர் தான், அதற்கு மட்டும் எதிரானவள்னு சொல்ல வரல. எது வந்து ஒடுக்குகின்ற அமைப்பாக இருக்கிறதோ, ஒடுக்கும் அமைப்பு முறை எல்லாத்துக்கும் நான் எதிரானவள். ஒடுக்கப்படுற மக்களுக்கு ஆதரவானவள். அது ஒடுக்கப்படுறது மதம் சார்ந்தாக இருக்கலாம், சாதி சார்ந்தா இருக்கலாம், பெண் ஒடுக்குமுறையா இருக்கலாம், சமூக பொருளாதார எந்த ஒடுக்குமுறையா இருந்தாலும் ஒடுக்கப்படுற மக்களுக்கு ஆதரவாக இருக்கணுங்கிறது என்னோட நிலைப்பாடு. அப்போ ஒடுக்குகின்றவர்கள் யாராக இருந்தாலும் தவறுதான், அதுதான் நான் சுட்டிக்காட்டுறேன். ஆனா இந்துத்துவத்தை மட்டுமே நீங்க குறி வைக்கிறீங்க. இல்ல, நம்ம குறி வச்சு அப்படிலாம் நான் சொல்லல, நீங்க தான் குறிப்பிட்டு மறுபடியும் கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து குறி வச்சு சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. அதாவது என்னுடைய உயர்ந்த ஒரு புதிய சமுதாயத்தை நோக்கியான விஷயத்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நீங்க குறுக்கி ஒரு கேள்வியா கேட்டு அதுக்கு ஒரு பதிலா பெறுவதன் மூலமாக ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குறது அப்படின்றது வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இஸ்லாமியோ கிறிஸ்டியானிட்டியோ இந்த அளவுக்கு எதிர்ப்பீங்களா? நிச்சயமாக அதுக்குள்ள வர்ண முறை மாதிரியான முறைகளோ இல்ல சாதிய முறை மாதிரி தீண்டாமை மாதிரியான விஷயங்கள் இருந்தா நிச்சயமா எதிர்ப்பேன். மதம் சார்ந்த அடக்குமுறைகள் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்ல நினைக்கிறீங்களா? இஸ்லாத்திலையும் கிறிஸ்தவத்திலையும் எல்லா மதம் சார்ந்து அப்படின்னு சொல்லும் போதே மதம்னாலே அந்த மதம் பிடிச்சதுதான். மதம் பிடிச்ச யானை என்ன செய்யுமோ மதம் பிடிச்ச எல்லாரும் அதை செய்யதான் செய்யறாங்க. அது அற்ற ஒரு வர்க்கமற்ற ஒரு சமுதாயம் உருவாக்கணுங்கிற உயர்ந்த இலக்கு இருக்கிறதுனால இதெல்லாமும் கடந்து போகும். ஜாதி மறுப்பு நீங்க சொல்றீங்க, ஜாதிகளை மறுக்க முடியுமா? அப்படி ஒரு சூழல் உருவாகும். அரசர் ஆட்சி செய்யும் போது இப்படி ஒரு அரசர் ஆட்சி இல்லாத ஒரு சூழல் உருவாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. பிரிட்டிஷ் இருக்கும் போது 400 வருஷம் ஆண்ட பிரிட்டிஷ் நம்ம விட்டு போயிடுவாங்களா? இதெல்லாம் சாத்தியமா? பீரங்கி வச்சிருக்க அவ்வளோ பெரிய ஆளுக்கு முன்னாடி சத்தியாகிரகம் வந்து சாத்தியமாகுமான்னு பேசின ஒரு காலம் இருந்தது. அது சாத்தியமாச்சுன்னா இதுவும் சாத்தியமாகும் தானே. ஜாதி என்பது அடிப்படையில் இன்னைக்கு இடஒதுக்கீடுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கு. ஆமா, அது மாதிரி இருக்கலாமா கூடாது? இடஒதுக்கீட்டுக்கு நான் எப்பவுமே ஆதரவானவள் தான். ஏன்னா வந்து 2000 வருஷமாக அடிமையாக இருக்கக்கூடிய வஞ்சிக்கப்பட்டு சமூக அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு ஒரு ஏணியாகவும் ஒரு ஆயுதமாகவும் இருக்கு. ஆனா சாதி ஒழிப்புக்கு இடஒதுக்கீடு மட்டுமே வந்து வழிகோலும் அப்படின்னு நம்ம ஏத்துக்க முடியாது. எப்படி வந்து சான்றிதழ் பெற்றது மட்டுமே வந்து சாதி ஒழிப்புக்கு வந்து காரணமாகாதுன்னு சொல்றோமோ அப்படிதான் இடஒதுக்கீடு மட்டுமே வந்து சாதி ஒழிப்புக்கு சாத்தியப்படுத்திட முடியாது. ஆனா அந்த இடஒதுக்கீடு என்பது இன்றைய காலத்தின் தேவையாக தான் இருக்கு. இடஒதுக்கீடு தேவை அப்படின்னா ஜாதிகள் இருக்கும்ல. இடஒதுக்கீடு அப்படிங்கறத வந்து நம்ம சாதி அற்றவர்களுக்கும் கொடுக்கப்படும் பொழுது கண்டிப்பா அது மாறும். அப்படியான ஒரு அரசு அமையும் பொழுது சாதியின் அடிப்படையிலான இடஒதுக்கீடாக இல்லாம மற்ற மாதிரியான இடஒதுக்கீடுகள் பெறும்பொழுது சாதி அற்றவர் என்று பிரகடனப்படுத்திக் கொள்பவர்களுக்கும் இடஒதுக்கீடு வரும்போது சாத்தியமா? மறுபடியும் சொல்லுங்க, இடஒதுக்கீடுங்கிறது ஜாதி இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் கொடுக்கணுமா? ஜாதி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இப்ப கொடுக்க வேண்டியதில்லை. இப்ப நான் அதுக்காக பண்ணல அந்த விஷயத்த. ஆனால் அப்படி பண்ணுவோம் என்ற ஒரு நிலைப்பாடை அரசு எடுத்தா சாதி மிக அதிக அளவுல வேகமாக அது குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஜாதி சாராத இடஒதுக்கீடு தேவை, பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவை அப்படின்னு ஒரு அரசு சொல்லுது, மத்திய அரசு சொல்லுது அப்படின்னா சமூக நீதிக்காக போராடுகள் எல்லாமே இது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. அது சரியா தவறா? அது சரிதான். அது அப்படி வந்து சமூக நீதிக்கு எதிரான விஷயம்னு சொல்றது சரிதான். அதாவது பொருளாதார அடிப்படையில மட்டுமே ஒரு இடஒதுக்கீடுனா அப்ப சமூகத்தில் இருக்கக்கூடிய இழிவுகள் மூலமாக வஞ்சிக்கப்பட்டவர்கள் பின்தங்கியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்படுறதா சொல்றேன். நீங்க நேரடியா சொல்ல போனா 10% இடஒதுக்கீட்டுக்கு நான் எதிரானவள். 10% இடஒதுக்கீடு அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா அது அப்படி மட்டுமே இருக்கா? வெறும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு அது வந்து சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டா யாருக்கு அது போகும்னு சொல்றீங்க? அது யார் ஆதிக்க சாதியில இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போகும். நேரடியா சொல்லுங்க. நேரடியா வந்து பார்ப்பனர்களுக்கு போகும், பார்ப்பனியத்திற்கு போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது வந்து பறிச்சு கொடுக்குற விஷயம் தான்.
யாரு போராடி பெற்ற சமூக நீதியை போராடாமலே இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து அது நேரடியாக போகும் அப்படிங்கிறது. 10% அதிகமாக தானே கொடுக்குறாங்க, ஏற்கனவே இருக்கிறது கொடுக்க போறது இல்லையா? அப்பயும் அவர்களுக்கான வாய்ப்புகளை வந்து பறிச்சு கொடுக்கறதா தான் அர்த்தம். அது அவங்களுக்கு பார்ப்பனருக்கு கொடுக்கக்கூடாதா? கொடுக்கக்கூடாது அப்படின்னு இல்லை, ஏற்கனவே சமூகத்துல வந்து அவர்களுக்கான இடம் அப்படிங்கிறது நிறையவே கொடுக்கப்பட்டாச்சு. நிறையவே வந்து வேற உழைக்கும் மக்களுடைய இடங்களை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாச்சு. இன்னமும் வந்து அதுல சொல்லக்கூடிய 18 லட்ச ரூபாய் வாங்கினாலும் நான் வந்து பொருளாதாரத்துல பின்தங்கியவர் அப்படின்னு சொல்லிக்கிறது அப்படிங்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கான அநீதி அப்படின்னு ஆயிடும் இல்லையா? பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தா தானே அந்த இடஒதுக்கீடு கொடுக்க போறாங்க. அதான் பொருளாதாரத்தில் பின்தங்கினா அந்த பொருளாதாரத்துக்கு அவங்க வைக்கக்கூடிய லிமிடேஷன் அரசுடைய வழிமுறைகளுக்காக தான் நடக்க போகுது. அரசு வழிமுறையில் நடந்தா கூட அவங்க சொல்றது 18 லட்ச ரூபாய்க்கு கீழே வாங்கினா அவங்க வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறது அர்த்தம், பொருளாதாரத்தில் பின்தங்கியதா அர்த்தம்னு சொல்றாங்க. இதே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்கன்னு ஒடுக்கப்பட்ட மக்களை சொல்லும் பொழுது அவங்க 18,000 ரூபாய்க்கு கீழே வாங்குறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டும் வந்து எப்படி ஈக்குவல் ஆகும்? ஆமைக்கும் முயலுக்கும் ரைஸ் வச்ச மாதிரி தான். பொருளாதாரத்தில் பின்தங்கியாரும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இத்தனை நாள் இடஒதுக்கீடு அனுபவித்து வந்தவர்கள் ஒருவேளை பொருளாதாரத்தில் மேம்பட்டு போனாலும் கூட தொடர்ந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவையா அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படுது. ஒரு 20 வருஷம் இல்ல ஒரு 30 வருஷம் இல்ல 40 வருஷம் பொருளாதாரத்தில் மேல வந்துட்டாங்கன்றதுக்காக 2000 வருடங்களாக அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி கொடுக்கப்படக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம போதும் போதும் அப்படின்னு சொல்றது வந்து சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பல தலைமுறைகளுக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிற மாதிரி சொல்றீங்க. இல்ல, அப்படியான ஒரு சமூகம் இப்ப இடஒதுக்கீடு பெற்று சமூகத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியில இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் சாதியில இருக்கவங்க பொண்ணு கொடுத்துருவாங்களா, இல்ல அவர்களுக்கு வந்து தீண்டாமையோ மற்ற விஷயங்களோ மற்ற இடங்கள்லயோ இருக்கக்கூடிய சம உரிமையும் சமூக அந்தஸ்தையும் கொடுத்துடுறாங்களா? பொருளாதாரத்துல உயர்ந்துட்டாங்க அப்படிங்கறத தவிர சமூகத்துல ஒரு சரியான சரிசமமான அந்தஸ்து அப்படிங்கிறது இன்னும் வந்து சேரல இல்லையா? நீங்க அந்த வேறுபாட்டை வர்ணிச்சு வரும்போது நீங்க அந்த ஆர்டர் கொடுக்கும்போது முதல்ல பொண்ணு கொடுத்துருவாங்களா அப்படின்னீங்க. பிரச்சனை அங்கேதானா? அங்கதான் தொடங்குதுன்னு நான் நினைக்கிறேன். திருமணம் அப்படின்னு வரும்பொழுது தான் பெரும்பான்மையான சாதி அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்னெடுத்து வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்? எந்த ஒரு கலப்பு ஏற்பட்டக்கூடாது, சாதிய கட்டமைப்பு உடஞ்சிடக்கூடாது, அது வந்து எந்த விதமான ஒரு படிநிலை இறக்கமும் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள். அது எப்படி மாறும்னா அகமண முறைக்கு எதிராக நம்ம இருக்கும் பொழுது நிறைய சாதி மறுப்பு திருமணங்கள் மூலமாகவும் அது மாறும். தமிழகத்தில் கடந்த 50-60 ஆண்டுகளாக இது மாதிரி ஜாதி மறுப்பு திருமணம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, சுயமரியாதை திருமணம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதை மாற்ற முடியலையே. எத்தனை எண்ணிக்கையில் நடந்திருக்குன்றதான் பார்க்கணும். பெர்சன்டேஜ் எவ்வளோ, எத்தனை நடக்கிறதுக்கு இந்த சமுதாயம் இன்னும் வந்து அந்த மாதிரியான சூழலை அந்த மாதிரியான மாற்றத்தை இன்னும் சந்திக்கல. அப்படியான ஒரு மாற்றம் இன்னும் வரல. இன்னும் ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் நடக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, முடியல. அப்படின்னா திராவிட கட்சியினுடைய அந்த குறிப்பிட்ட நோக்கம் தோற்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஜெயிச்சிருக்கு நினைக்கிறீங்க? ஓரளவுக்கு அது வந்து சில மாற்றங்களை உருவாக்கி இருக்கே தவிர ஒட்டுமொத்த கட்டமைப்பும் ஒட்டுமொத்த சமுதாய மாற்றமும் தான் அதை சாத்தியப்படுத்தும். ஒரு சில நிலைப்பாடுகளோ கொள்கை முடிவுகளோ மட்டும் அதை மாத்திராது. நீங்க அது மறுபடியும் விளக்கணும். கொள்கை முடிவுகள் அது வந்து தீர்த்தராது, சமுதாய மாற்றம் நடக்கும். அது எப்படி நடக்கும்? சமுதாயம் தானா மாறிடுமா? இல்ல, சமுதாயம் மாறுவதற்காக கம்யூனிஸ்டுகள் வந்து பல வழிகள் சொல்றாங்க, பல புரட்சிகளை சொல்றாங்க, பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்படியான ஒட்டுமொத்த ஜனநாயக ஆட்சி நடக்கும் பொழுது, ஒரு ஜனநாயக சமுதாயம் நடக்கும் பொழுது அது தனி நபருக்கான ஜனநாயக சுதந்திரம் அப்படிங்கிறதும் கிடைச்சிடும். நீங்க ரொம்ப ஒரு மேம்பட்ட உத்தோப்பியனா, ரொம்ப அதிக அளவுக்கு அதீத கற்பனை கொண்ட சமூகத்தை கம்யூனிஸ்டுகள் மாதிரியே அதே மாதிரி சித்தரிக்கிறீங்க. சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்ல, இது வந்து ஒரு அதீத கற்பனையாக நான் சொல்ல, வரலாற்றில் நடக்கக்கூடிய, வரலாற்றில் சாத்தியமாகக்கூடிய, வரலாற்றின் வழியில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நான் வெளிப்படுத்துறேன். திராவிட கட்சிகள் வேண்டாம், கம்யூனிஸ்டுகள் வந்தா தான் ஜாதி ஒழிங்கிறீங்களா? கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சரியான கம்யூனிஸ்டுகளா வரும்பொழுது, சரியான அரசு வந்து ஆணையில் இருக்கும்பொழுது வரும். இப்ப இருக்கிற கமிஷன் சரியான கமிஷன் இல்ல, அவர்களுடைய நிலைப்பாடு வந்து முழுமையாக இல்ல, சரியா இல்ல, சரியான பாதை இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன முழுமையா இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப இருக்க கம்யூனிஸ்ட், இந்தியாவில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ என்ன சரியில்லைன்னு சொல்லுங்க. அதாவது பாராளுமன்ற சட்டமன்ற முறையை ஏற்றுக்கொண்டு ஒரு சோசியலிச சமூகத்திற்கான எதிராக இருக்கக்கூடிய அமைப்பு முறையை ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்னாலே அது சரியான பாதை அப்படின்னு எனக்கு தோணல. நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதை நீங்க ஏத்துக்கல, நீங்க அது சரியான ஜனநாயகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சோசியலிச சமூகம் தான் சரியான. அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது ஒரு நீண்ட விவாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற நான் ஒரு கடுமையான கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அது கேள்விக்காக மட்டுமே அதை கேட்கிறேன். நீங்க நக்சலைட் அமைப்புகளை ஆதரிக்கிறீங்களா? இந்த கேள்வி தவிர்க்கலாம் நான் நினைக்கிறேன். இந்த ஜனநாயக நாடாளுமன்ற முறைகளை
மாற்றணும் அப்படிங்கிறீங்க. ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நடைபெறுகின்ற இந்த அரசியல் அமைப்பு நீதி கொடுக்காதா? இது வரைக்கும் கொடுத்ததாக எனக்கு தோணல. அது உலகம் முழுக்க ஜனநாயக முறை தானே வந்துட்டு இருக்கு. இந்தியா உலகத்தில் மிக இது ஜனநாயகம் நான் ஏத்துக்கல. இது ஜனநாயகம் சொல்லுங்க. இங்க வந்து இரட்டை ஆட்சி முறை நடக்கிறதா நான் நினைக்கிறேன். இது வந்து ஜனநாயகம் நான் சொல்றேன். ரெண்டு முறை சொல்லுங்க. இது வந்து ஒரு அதிகாரத்துவ ஆட்சி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த லெஜிஸ்லேட்டிவ்க்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆட்சி முறையை நான் இரட்டை ஆட்சி முறைன்னு நான் நினைக்கிறேன். அதிகாரம் நீங்க அரசு அதிகாரிகளை சொல்றீங்க. ஆமா, எக்ஸிக்யூட்டிவ் தான் பவர் இருக்குன்னு நான் சொல்றேன். லெஜிஸ்லேட்டிவ் பவர் இல்லைன்னு சொல்றேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இல்லாத அதிகாரம் அதிகாரிகளுக்கு இருக்கு. ஆமா, நீங்க என்ன சட்டத்தை ஏற்றினாலும் கவர்னர் கையெழுத்து போடணும், பிரசிடென்ட் கையெழுத்து போடணும். அப்போ ஆட்சி அதிகாரம்ன்றது யார் கையில இருக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிட்ட, மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் கட்சிக்காரங்களா தான் இருக்காங்க. ஒரு பிரசிடென்ட்டோ ஒரு கவர்னரோ அவங்களும் கட்சியிலிருந்து போனவங்களா தான். கட்சியில இருந்து போனாலும் பவர் அவங்க கிட்ட தானே இருக்கு. ஒரு கவர்னரோ, ஒரு சாதாரண ஒரு விஓஓ, ஒரு தாசில்தார், ஒரு சப் கலெக்டர், ஒரு கலெக்டர் ஒரு இடத்துல இல்லைன்னா அரை நாளுக்குள்ள இன்னொரு டெபியூட் பண்ணி இன்னொருத்தரை போடுறாங்க. ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ இல்லைன்னா 6 மாசம் வரைக்கும் யாருமே இல்லை. ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனே நடக்காம எந்த ஊர்லயுமே வந்து யாருமே இல்லாம கூட ஒரு அரசு நிர்வாகம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுல இருந்து யார்கிட்ட அதிகாரம் இருக்கு, யார்கிட்ட இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியல. நீங்க ரொம்ப பாராட்டி சொன்ன, என்னோட பேட்டியோட பிகினிங்ல ரொம்ப பாராட்டி சொன்ன கம்யூனிஸ்ட் நாடுகள்ல முழுக்க அதிகாரம் ஒரு சில இடங்கள் தானே மையமிட்டு இருக்கு. அந்த சர்வாதிகாரம்ன்றது பாட்டாளி மக்களினுடைய சர்வாதிகாரமா இருக்குன்னு நினைக்கிறேன். பெரும்பான்மை மக்களினுடைய, உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கையில அப்படி அதிகாரம் இருக்கிற ஒரு நாடு தான் கம்யூனிஸ்ட் நாடாக இருக்க முடியும். அப்படி இல்லாம அது வந்து மக்களாட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது முழுக்க சாதாரண மக்களுடைய சுதந்திரம் பறிபோயிருது இல்லை? எப்படி பறிப்போகும்? அது பெரும்பான்மை பாட்டாளி மக்களினுடைய, தொழிலாளர்களுடைய சர்வாதிகாரம் அப்படின்னு அப்படி அதை கூட அதை வர்ணிக்கலாம். அப்படி சொன்னா அது அவங்களுடைய சுதந்திரத்தை எந்த விதத்திலையும் பறிக்காது. உழைக்கிற மக்கள் எல்லாருக்கும் சரியான ஒரு அரசாக தானே இருக்க முடியும். இந்த ஜனநாயக முறை நீங்க ஏத்துக்கல அப்படின்னு சொன்னீங்க. நீங்க தேர்தலெல்லாம் நிப்பீங்களா? நிக்க மாட்டேன். தேர்தல் நிக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? மாட்டேன். வாக்களிக்கிறீங்களா? மாட்டேன். ஒரு இந்திய குடிமகளா நீங்க வாக்களிக்க மாட்டேன்னு ஒரு பேட்டியில சொல்றீங்க. நீங்க எப்படி இந்த அரசாங்கமோ ஆளுகிறவர்களோ தேர்ந்தெடுக்கப்படுறவங்களோ உங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்ல, சரியான ஒரு நபர் அப்படின்னு நினைக்கும் பொழுது, சரியான ஒரு நபர் வந்து நமக்கு ஒரு சரியான அரசியல் தலைவராக இருக்காருன்னு நினைக்கும் பொழுது அதை பற்றி யோசிக்கலாம். இப்போ இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு வாக்களிக்கிற தகுதி இல்லாதவங்க பார்க்கணும். இப்போதைக்கு எனக்கு தெரியல, பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி ஆட்கள் எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஆய்வுக்கு உட்படுத்தணும். அவங்களுடைய கொள்கைகள், அவருடைய கொள்கை முடிவுகள், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தி தான் அவர் முடிவு எடுக்க முடியும். அப்போ நீங்க நினைக்கிற சமூகம், நீங்க ஜாதி மதம் மற்ற சமூகம், ஒரு சமத்துவ சமூகம் சாத்தியமா? சாத்தியமே. பதிலின பயிலும் கருத்து சொன்னமைக்காக ஸ்னேகா பார்த்திபராஜன் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிலின பயிர் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.